ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024ஓட ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அன்அஃபிஷியலி வெளியில வந்திருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் ஐபிஎல் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மே அந்த டைம்ல லோக்சபா எலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ அதனால அந்த டைம்ல ஐபிஎல் நடத்தினா ஏதாவது இஷ்யூஸ் வரும், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, லாஜிஸ்டிக் விஷயங்கள்லாம் கூட இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த வருஷம் வேற எங்கேயாவது ஐபிஎல் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, கிடையவே கிடையாது. ஏப்ரல் மேல எலெக்ஷன்ஸ் இருந்தாலும் மார்ச்சோட எண்டில் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் கமிட்டி அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஐபிஎல் இந்தியாவில் தான் இந்த வருஷம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஏறத்தாழ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, ஸோ 2009-2014 டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் வந்து எலெக்ஷன்னால வேற இடத்துக்கு மூவ் ஆனது உண்மைதான். பட் ஆனால் 2019ல கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி எலெக்ஷன் நடந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து ஐபிஎல் நடத்தினாங்க. ஸோ இன்னும் இப்போ அட்வான்ஸாக மாறிட்டோம், இன்னும் நிறைய சப்போர்ட் இப்போ நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால ஐபிஎல் இந்தியாவில் தான் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 22 தான் ஐபிஎல்லோட ஸ்டார்டிங் டேட் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் இப்போ வந்திருக்கு. அதுவும் முதல் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி தான் ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அதுவுமே சேப்பாக்கில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா போன வாட்டி சிஎஸ்கே தான் சாம்பியன்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் நியாயமான விஷயம். அண்ட் அது மாதிரி தான் இவ்வளவு வருஷமும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் ஓபன் பண்ணதுல இருந்து எந்த ஒரு மேட்சோட ஸ்டார்டிங் மேட்சா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பெரிய டோர்னமெண்டோட ஃபைனல் மேட்சா இருக்கட்டும், அங்க நடந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பிகாஸ் அங்க ஒரு 1.5 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பார்க்கலாம். அண்ட் வந்து அது ஒரு பெரிய ஸ்டேடியம் வேற. அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் தப்பெல்லாம் இந்த இனாகுரேஷன்லாம் நடத்துவாங்க. ஸோ அதனால வந்து மேபி அகமதாபாத்லேயே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, அது என்னங்கிறது தெரியல. பட் சிஎஸ்கே ஆர்சிபி தான் வந்து ஆட போறாங்க மார்ச் 22 இன்னும் ஒரு 2 to 3 months தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஐபிஎல்லோட எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஈவன் தோ ஐபிஎல்லோட ஷெடியூல் ரிலீஸ் ஆகிறப்போ லோக்சபா எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷெடியூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற நியூஸஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். அனுதன் பாஃப்ரம், திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.